குடிநீருடன் கழிவுநீர் கலக்கும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. காஞ்சிபுரம், ஓசூர் மற்றும் திருப்பூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் மக்கள் பாதிக்கப்பட்டு உடல் உபாதைகளால் அவதியுற்று வரும் நிலையில் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் ஊராட்சி. இப்பகுதி கிராம மக்கள் பலருக்கு திடீர் வயிற்றுப்போக்கு, வாந்தி. அடுத்தடுத்து ஒவ்வொருவராக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றனர். அதிலும் ஒரு மூதாட்டி வயிற்றுப்போக்கால் உயிரிழக்க பீதியடைந்தனர் கிராம மக்கள். விஷயம் பூதாகரமாக சுகாதாரத்துறையினர் அந்த கிராமத்தில் முகாமிட்டு அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு செய்து கிராமம் முழுவதும் சுகாதார பணிகளை முடுக்கிவிட்டனர். குடிநீர் தொட்டியை முறையாக பராமரிக்காததே தொற்று ஏற்பட காரணம் என கண்டறியப்பட்ட நிலையில் பராமரிக்காத ஊராட்சி செயலாளர் பாஸ்கர் மற்றும் பம்ப் ஆபரேட்டர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து அந்த கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் அனைத்தும் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு குளோரின் கலக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. மெயினாக தண்ணி சரி கிடையாது. இந்த நத்தப்பட்டி ஏரி தண்ணி கலக்கிறதுனால இது 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சாதாரணமாக வருது. இது அரசு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த பாலாறு தண்ணி எடுத்துன்னு தரணும் அரசாங்கம். இதுதான் பொதுமக்களோட கோரிக்கை, எங்களோட கோரிக்கை. அந்த வையாவூர் காலனி அப்பப்போ இந்த மாதிரி பாதிக்குது. இதேபோல் ஹொசூர் சின்ன எலசகிரி அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 20க்கும் மேற்பட்டோர் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அருகில் உள்ள ஏரியிலிருந்து குடிநீரானது குழாய்கள் மூலம் கொண்டுவரப்பட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நிரப்பி பின்னர் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த குடிநீரை குடித்த 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி, பேதி மற்றும் மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனைகளுக்கு படையெடுத்தனர். தகவல் அறிந்த ஹொசூர் மாநகராட்சி ஆணையாளர், சார் ஆட்சியர், மேயர் மற்றும் எம்எல்ஏ, எம்பி ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். குடிநீரில் கலந்ததாக கூறப்படுவது சாக்கடை கழிவுநீரா அல்லது தொழிற்சாலை கழிவுநீரா என்பது குறித்து தீவிர ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் மேலும் 20க்கும் மேற்பட்டோர் உடல் உபாதைகளால் பாதிக்கப்படவே கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்து உள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரை குடிக்காதீர்கள் என மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை செய்திருந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நீரை குடித்தனரா அல்லது ஏற்கனவே குடித்த நீரால் பாதிப்பா என விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு வாரமாந்தே லூஸ் மோஷன் வீட்டில் எல்லாருமே. நாங்கள் எல்லாம் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் மாத்திரை கீத்திரை போட்டுன்னு இருந்தோம். குழந்தைங்களுக்கு மட்டும் ரொம்ப முடியாதாச்சு. ஆனால் ஒரு வாரம் ட்ரம்மெல்லாம் ரொம்ப அழுக்கு, தண்ணிலெல்லாம் ரொம்ப கலங்களாக, கவுசு நாத்தம் அந்த மாதிரி வந்துச்சு. எங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில், எங்கள் பையனுக்கு இன்னும் சாப்பே பண்ணல, அவனுக்கு கொஞ்சம் சுகர் வேறு. ஆனால் போயிட்டே இருக்கு, ஜுரம் வந்துட்டுருக்கு நிறையா பேத்துக்கு. குடிநீரில் கழிவுநீர் கலந்து அதனை குடித்ததில் மொத்தமாக 52 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் திருப்பூர் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமி நகர், அபிராமி நகரில் கடந்த சில நாட்களாக வீடுகளில் உள்ள ஆழ்குழாய் கிணற்றில் இருந்து வரும் குடிநீர் நிறம் மாறி வருவதோடு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிலும் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு நிறத்தில் தண்ணீர் வருகிறதா? ஒரு வீதியில் சிவப்பு நிறத்தில் வந்தால் இன்னொரு வீதியில் கருப்பு நிறத்திலும், மற்றொரு வீதியில் மஞ்சள் நிறத்திலும் தண்ணீர் காட்சியளிக்கிறது. பின்னலாடை மற்றும் சாய கலவை ஆலைகள் நிறைந்த அப்பகுதியில்
ஆலை கழிவுகளால் ஆழ்குழாய் கிணற்றில் உள்ள நிலத்தடி நீர் நிறம் மாறி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் பயனில்லை எனவும் கிராம மக்கள் குமுறுகின்றனர். ஸோ அடிப்படை தேவை கூட இந்த தண்ணியை வந்து எங்களால் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது. ஸோ ஒன்று எதனால் ஆகுதுன்னு பார்த்து அதை சரி பண்ணி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு 2 days ஒன்ஸ் அடிப்படை தேவைக்காவது வாட்டர் வந்து டெலிவரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்கின் அலர்ஜி ஆகுதுங்க. அதனால் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணி தான், மினரல் வாட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறோம். அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுலேருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 to 3,000 ஆகிடுது இந்த மெயின்டெனன்ஸ்க்கே, வாட்டர் மெயின்டெனன்ஸ்க்கே. உயிர்களின் ஆதாரமான தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.